ஆமென். நாளை நான் தொடர்ந்து நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். வாசிப்போம் 2 சாமுவேல் 22:30 டக்கு எடுத்து வாசிங்க. நாம் சீக்கிரம் முடிச்சுடுவோம். 2 சாமுவேல் 22:30. இல்லையா? 22:30. வாசிப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எப்போது மனசில் நாம் இந்த வார்த்தையை நினைவு வைத்துக் கொள்ளணும். என்றால் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே உலகத்தை சொன்ன வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை ஜெயித்தீர்கள். ஆமென். அநேகர் உலகத்தில் தோற்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏனென்றால் அந்த உலகத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். பூமியையோ தேவன் மனிதனுக்கு கொடுக்கவில்லை, மனு புத்திரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு கொடுத்துருக்காருன்னா, இந்த பூமியிலே நாம் வாழும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. அதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம். ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறேன். நான் உனக்குள்ளே வருவதனாலே நீ பெரிய காரியங்களை செய்வாய். என்னால் என்று நீங்கள் ஒன்றும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வந்தால் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒருவன் 1000 பேரையும், இருவர் சேர்ந்தால் 10,000 பேரையும் துரத்த முடியும் வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது நான் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி. அப்போ நான் பெரிய காரியங்களை செய்யணும்னா என்னவா மாறணும்? புது சிருஷ்டியாக மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது அவருடைய எண்ணங்களிலே, செயல்களிலே, கற்பனைகளிலே, கையின் பிரயாசங்களிலே எல்லாவற்றையும் புதிதாக நாம் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். கலாத்தியர் 6:5 வாசிங்க. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. கலாத்தியர் 6:5. ஆமாம். ஒருவன் அந்த வசனம் இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆமாம். கலாத்தியர் 6:5 நல்லா வாசிங்க. அதானா? 6:5 தான். அதான். சரி நான் வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்போ புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும் என்றால் பழையகள் எல்லாம் ஒழிந்து போய்விட வேண்டும். நம்முடைய பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய செயல்கள், இவை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யும்படி நம்முடைய எண்ணங்களிலே, செயல்களிலே, சிந்தனைகளிலே எல்லாவற்றிலும் ஒரு புதிய காரியத்தை, புதிய மனிதனாக நாம் மாற வேண்டும். இப்படி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். புதிய மனிதனாக ஒவ்வொரு காரியமாக போனவற்றை நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன் கொடுக்கிறவனாக மாறணும். கொடுக்கிறவனாக மாற வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போன வாரம் நம்ம பார்த்தோம். நமக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியம். அன்பை கொடுக்க வேண்டும், தேவனை கொடுக்க வேண்டும், ஒருவரை நேசிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அன்பு பயம் அறியாது. ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்போ அன்பு பார்த்தோம், கொடுக்கிற காரியங்களை பார்த்தோம். இந்த வார்த்தை நான் பார்க்க போகிறது ஞானம், ஆளுகை. அதாவது ஆளுகை செய்கிற வல்லமை. கர்த்தர் நம்ம எப்படி அழைக்கிறார்னா, ஆளுகை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். அதான் ஏவாளை அவர் உண்டு பண்ணி என்ன சொன்னார்? வாசிங்க. ஆதியாகமம் 1:28 வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் சொன்னார்.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆதியாகமம் 1:28 ஒன்று 28 பின்பு தேவன் நீங்கள் தேவன் பழுகி அவர்களை நோக்கி, ஆ, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆ. சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் கரெக்ட். பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்லி கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டு கொள்ளுங்கள், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணி என்ன சொன்னாரா, நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர்களை என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார். என்ன ஆளுகை செய்ய வேண்டும்? ஆளுகைனா என்ன? ஆளுகை என்பது என்னன்னா, நாம் அந்த வானத்தையும் பூமியை நிரப்பி அதை என்ன செய்யணும், கீழ்ப்படுத்த வேண்டும். முதலாவது என்ன செய்யணும், கீழ்ப்படுத்துனா என்ன செய்யணும், பூமியின் எதை கீழ்ப்படுத்தணும், எதை கீழ்ப்படுத்த போறீங்க? நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படுத்த வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளை முதல்ல என்ன செய்யணும், கீழ்ப்படுத்தணும். நம்மை நெருக்கி சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவங்களை என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படுத்தணும். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நம்ம காலு கீழே கொண்டு வரணும். அதான் கீழ்ப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்போ ஆளுகை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படுத்த சில காரியங்களை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். அவைகளை நாம் என்ன செய்யணுமா, ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஜெயிக்கணும். அப்போ தான் நம்ம ஆளுகை. இப்போ ஒரு நாடு இருக்குது, ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுறாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைனோட என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் எந்த நாடு ஜெயிக்கிறதோ அந்த நாட்டுக்கு என்னவாகுது, அடிமையாக மாறி விடுகிறது. இந்த உதாரணத்துக்கு பாருங்கள், பிசாசு என்ன செய்தான், ஆதியாகமம் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம்கிட்ட வந்து அவனை தோற்கடித்து ஏதேன் தோட்டத்தை என்ன செஞ்சிட்டான், புடிங்கிட்டான். அதானே ஆளுகையை யார் எடுத்துக்கிட்டது, அவனை. ஏன் அவன் ஆளுகையை எடுத்துக்கிட்டான் பிசாசு? ஏனென்றால் சாத்தானை ஆதாமால் என்ன செய்ய முடியல, கீழ்ப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததுனாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததுனாலே. அப்போ பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆளுகையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆதாமை ஏவாள் ஜெயித்திருந்தா ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அமைதியாக வாழ்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னி வரைக்கும் நாம் அங்கே ஏதேனில் தான் இருந்திருப்போம், தோட்டத்தில் இருந்திருப்போம். ஆனால் அந்த ஆளுகையை பிசாசு மனிதனை கீழ்ப்படுத்தி விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் அவருடைய ஆளுகையை நமக்கு தருகிறார். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தை சொல்லுது, நீ வாளாகாமல் தலையாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்கே இருந்தாலும் அடிமையாக இருக்க மாட்ட, அந்த இடத்தை ஆளுகிறவனாக நீ இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு அதை தெரியலை. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலியாக இருக்கிறாய் என்று நமக்கு தெரியலை. ஏன்னா நம்ம பிலீவ் பண்ணலை. ஆண்டவர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற சகல ஆளுகைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நம்ம விக்கிரகத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, விக்கிரகத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா விக்கிரக ஆவிதான் சபைகளை வளர விடாமல் என்ன செய்து தடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்க வாயிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய வல்லமை குறைந்து விட்டது, விக்கிரக ஆவி பெருகிடுச்சு, விக்கிரக ஆவி மேற்கொண்டு விட்டது. அதான் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை. இன்றைக்கி அநேக சபை விசுவாசித்து வர வார்த்தை, பிசாசுக்காக ஜெபம் பண்ணுங்க, சாத்தானுக்காக ஜெபம் பண்ணுங்க, விக்கிரகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் இந்த வார்த்தையே ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன அர்த்தம்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும் அப்படிங்கிற வார்த்தையுடைய விசுவாசம் இங்கே போச்சு நமக்கு. ஏன் அதை கண்டு நாம் பயப்படுகிறோம்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாக
விசுவாசிக்கவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை, அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காரு, நான் உலகத்தை ஜெயிப்பேன், எந்த ஒரு பிசாசின் தந்திரங்கள் என்ன செய்ய முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்ற திடமான விசுவாசம் தான் ஒரு இடத்துல நமக்கு ஆளுகையை கொடுக்குது. நாம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்குது. பிசாசு இருக்குது, சாத்தான் இருக்கான், எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லாமல் நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாருன்னா, நீ இருளுக்குள்ளே தான் அந்த பூமி இருக்குது, அதுக்குள்ளே தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் எந்த இருளுக்குள்ளே இருந்தாலும், நான் பாதாளத்தில் இருளுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் அங்கே எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நாம் எந்த இருளுக்குள்ளே இருந்தாலும் நாம் வெளிச்சம் இருக்கணும். என்ன இருக்கணும்? வெளிச்சமாக நாம் இருக்கணும். அப்போ நீங்கள் வெளிச்சமாக இருந்தீர்களா, அந்த வெளிச்சத்தில் பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தில் பிசாசு உங்களை கண்டு என்ன செய்வான்? அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன, நம்ம எங்கே போய் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிசாசு இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்துரு நமக்கு வந்தாலும், ஆளுகை என்கிட்ட இருக்குது, விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆளுகை என்கிட்ட இருக்குது. நமக்கு அப்படியா தோணுது? ஏதாவது வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதுவும் செய்வன எதுவும் வச்சுருப்பானோ, ஏதோ நமக்கு மந்திரம் பண்ணிட்டாயா, ஏதோ நமக்கு ஒரு செய்வினை செஞ்சுட்டாங்க போல இருக்குது. நம்ம அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். செய்வினை என்பது நம்மை மேற்கொள்ள முடியுமா? வேதம் என்ன சொல்றது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம், ஆளுகையை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்று கர்த்தருடைய ஆளுகை எனக்குள்ளே இருக்குது என்று நீங்கள் திட நிச்சயம் விசுவாசிக்கணும். அன்றைக்கி தான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசிக்கிற உலகத்தை ஜெயிப்பான். அப்போ கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் உலகத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா, இந்த நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காரு? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை கொடுத்துருக்காரு. ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்காரு. அப்போ நீங்கள் சத்தம் இல்லாமல் உட்காந்து என்ன செய்யணும்? அங்கே சுற்றி சூழ்ந்து நிற்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய யோசனைகள், அந்தகார வல்லமைகளை கட்டி நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பிசாசுகள்லாம் நடுநடுங்கி ஓடி போகும். உங்களை சுற்றி என்ன இருக்குது? தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை சுற்றி அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அக்னி மயமான ரதங்களோடு நம்ம வீட்டை சுற்றி என்ன செய்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறார்கள். சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. நான் எங்கே இருந்தாலும் வெளிச்சமாக இருப்பேன். அல்லேலூயா. என்றால் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆளுமை, அட்மினிஸ்ட்ரேஷன், த விஸ்டம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எதையும் செஞ்சால் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதான் ஆண்டவர் தைரியமாக சொன்னார், இந்த கல்லில் மேல் மோதுகிற எவரும் என்ன செய்வான்? நொறுக்குவான். நமக்கு உருவமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காது. நமக்கு உருவமாக இடும்புற எல்லா சதி ஆலோசனைகளையும் கர்த்தர் முறியடிக்க வல்லமை இல்லவர். அதில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் ஆண்டவர் சொன்னார்? கர்த்தர் அவர் நமக்குள்ளே இருக்கிறனால, அந்த கண்மலையாய் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறனால, நம்ம மேலே மோதினா நாம் நொறுங்கி போவோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறதுனால அவர் நம்ம மேலே முதல்ல கிறிஸ்துவின் மேலே மோதுகிறான். இல்லையா? அதனால் அவன் நொறுங்கி போவான். ஏன் கல் மேலே முதல்ல நொறுங்கலாம்? கல் என்னவா இருக்குது? ரொம்ப எல்லா பொருளையை காட்டிலும் கல் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் கல் மேலே நாம் போய் மோதினாலும் சேதம் யாருக்கு? நமக்கு தான். கல் நம்ம மேலே விழுந்தாலும் சேதம் யாருக்கு? கல்லுக்கு இல்லை, நமக்கு தான். அதே போல தான் கர்த்தர் நம்ம என்ன வச்சுருக்கார்? உலகத்தில் எந்த பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் யோசனைகளும் அந்த கால வல்லமைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் எங்கே இருந்தாலும் வெளிச்சமாக இருப்பேன். அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் ஆளுகை எனக்கு என்னக்குரியது. இந்த உலகத்தின் ஆளுகை வேணால் ஒருத்தவனுக்கு இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ஆளுகையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வானமல்ல இருக்கிற பொல்லாத சேனைகளை கட்டவும், அந்தகார கிரிகளை முறியடிக்கவும், நமக்கு ரொம்ப எழும்புற ரகசிய ஆலோசனைகளை தகர்க்கவும் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், கர்த்தராலே நான் ஜெயம் பெறுவேன்.
கர்த்தர் எனக்கு சகல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு? எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. வாசிப்போம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1வது வாசிங்க. ஞானம் ஞானம் கூப்பிடுகிறது ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. அப்போ என்னென்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோம்னா, ஞானம் விஸ்டம் இஸ் கிரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஞானம் கதறு தான், புத்தி சத்தமிடுகிறது. ஞானம்னா யாரு? வார்த்தை. வார்த்தை யாரு? தேவன். இப்போ கர்த்தர் நம்மளை கதறி கூப்பிட்றாரு, வா நீ எங்களை வா. புத்தி சத்தம் விடுகிறது. அடுத்த வருஷம் வாசிங்க. அது வழி அருகே உள்ள அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானம் எங்கே இருக்கு? வழி அருகே இன்னைக்கு இருக்கு. நார்ச்சந்திகளிலே ஞானம் நிற்கிறது. கர்த்தர் நிற்கிறாரு. நார்ச்சந்திகளில் நின்று தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு, வாங்க. நீங்கள் சுவிசேஷ வசனங்களை அறிவிக்க போகும்போது நாம் என்ன கூப்பிட்றோம்? ஞானம் கூப்பிடுறது ஒரு மனுஷனை, வா ஞானத்தை பெற்றுக்கொள், ஆளுகையை பெற்றுக்கொள். ஆளுகைக்கு அடுத்ததுனா இங்கே விஸ்டம், ஞானம். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த ஞானம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஆளுகை செயலாக மாற முடியும். ஹல்லேலூயா. ஆளுகை என்பது எப்படி வரும்னா, தேவன் நமக்கு தருகிற ஞானத்தை தான் அது ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஞானமானது கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும், இரண்டாவது கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஞானம் என்னது? ஞானம் சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த ஞானம் தான் கூப்பிடுது உங்களை. எவன் தகுதியுள்ளவனோ அவன் இங்கே வா. அடுத்த வருஷம் வாசிங்க. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே இப்படி தான் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ஆண்டவர் ஊர் வாசலில் போய் நின்று கூப்பிட்டாரு, பட்டணத்தில் நடைக்கூடங்களில் போய் கூப்பிட்டாரு, சத்தமிட்டு கூப்பிடுறாரு. ஆண்டவர் ஞானத்தை தருகிறேன், வா. ஆளுகையை தருகிறேன், வா. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள். இந்த ஞானம் உனக்கு வந்தால் உனக்குள்ள என்ன வரும்? அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுகை வரும். நீ ஆளுகிறவனாக இருப்பாய், நீ அடிமை இல்லை, நீ சுயாதீனனாக இருக்கிற கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும். ஹல்லேலூயா. என் சத்தம் மனு புத்திரருக்கு, நான் சொன்ன பார்த்தீங்களா, மனு புத்திரருக்கு, பூமியையோ மனு புத்திரருக்கு நான் கொடுத்தேன். இங்கே என்ன பண்ணிருக்கு? மனு புத்திரருக்கு துணிக்கும். அப்போ மனு புத்திரர் என்றால் யாருன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தாயின் கற்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய ஞானம் புரியும். கர்த்தருடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கும். இந்த சத்தம் உன் காதின் அருகே வரும்போது அந்த சத்தத்தை கேட்டு நீ கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உன்னை பெரிய விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனு புத்திரருக்கு என் சத்தம் கேட்கும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாக கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுக்கிறார். அந்த ஞானம் இருக்கணும் நமக்கு. நமக்கு கல்லூரிக்கு போய் ஸ்கூலுக்கு போய் இந்த பாடங்களை படிச்சுட்டா மட்டும் நமக்கு ஞானம் என்ன செய்யாது? வந்துடாது. ஏன்னா ஞானம் என்பது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை ஆளுவதற்கான ஞானத்தை கர்த்தரை நமக்கு தர முடியும் என்று பார்த்துங்க. ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்தை சுற்றியான ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த இடத்துல இருக்கிற அந்தகார வல்லமைகளையும் பிசாசி தந்திரங்களையும் கண்ணுக்கு தெரியாத சகல விதமான சத்துருக்களையும் நீங்கள் ஆளுவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே தமது ஆளுகையை கர்த்தர் தருகிறார். அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. அதான் ஞானம். ஸ்கூலில் படிக்கிறீங்களா வாலிபர்கள்? அங்கே உங்களுக்கு சூழ்நிலைகளை என்ன செய்கிறாரு? சாதகமாக ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுறாரு. சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆசிரியர் கண்களிலே தயவை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். சொல்லிக் கொடுக்குறவங்க கண்களில் தயவு உண்டு பண்ணுறாரு. எல்லாரும் உங்களை பார்த்து தயவாக இருப்பாங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல ஆளுகையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். இப்படி தான்
யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் நாம் எங்கே வேலை பார்க்குறோமோ எங்கே இருக்கிறோமோ எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஆளுகையை தந்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவனை நாம மேற்கொள்ளணும். அவனை நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது. நாம் நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவனை மேற்கொள்ள வேண்டும். நான் அப்படி தான் ஊழியத்துக்கு கொண்டாக சின்ன இள வயதில் ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அந்த ஓனர் சில ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீ வேலைக்கு வரணும் அப்படின்ட்டார். முக்கியமான வேலை இருக்குது, பிஸ்னஸ், அதனால் வந்து ஆகணும். நான் சொன்னேன், என்னால் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, நான் சர்ச்சுக்கு போவேன். இல்லை வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். நான் அதை கண்டுக்கவே இல்லை. மறுநாள் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை போனேன். உடனே எல்லாம் மேனேஜர் உடனே கூப்பிட்றாரு, போ. நான் போய் எதுவும் இல்லை. நிமிர்ந்து பார்த்தவர் தலையை சுற்றிடுச்சு. நிமிர்ந்து போய் பார்த்தவருக்கு என்ன ஆச்சு, தலையை சுற்றிடுச்சு. டபக்குன்னு அப்படியே கீழே குளிச்சார். கீழே குளிச்சு அவர் என்ன சொன்னார், உன்னை என்னால் பார்க்க முடியல, தயவுசெய்து நீ போயிடு, வெளியில் போ அப்படின்ட்டார். அப்புறமேட்டு அவர் சொன்னார், உனக்கு எந்த கேள்வி என்னால் கேட்க முடியல, நீ சர்ச்சுக்கு தானே போனேன். ஆமாம், என்னை கேட்க முடியாத அளவுக்கு எனக்கு தலை சுற்றிடுச்சு. ஏன் தெரியுமா, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த ஆவியை மேற்கொண்டுட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆவியை என்ன செஞ்சிட்டாரு, மேற்கொண்டுட்டார். ஒரு தெருவில் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே ரைட் பேர்சனா, ரைட்டான ஆளாக, தேவனுடைய வார்த்தைக்கு நடக்கிற ஆளாக இருந்தானா, கர்த்தர் உங்களை தேடி ஓடி வருவார்கள். உங்களை சுற்றி அயலார்கள் என்ன செய்வாங்க, உங்களை நோக்கி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ராஜாக்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் வேதம் சொல்லுது. அவங்களா வருவாங்க, உங்களுக்கு ஆளுகை கொடுப்பாங்க, அவங்களே உங்களை என்ன செய்வாங்க, உயர்த்துவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உலகத்தில் இருப்பவர்கள் நமக்குள்ள இருக்கிற தேவன் மகா பெரியவர். இது ஞானம்தான், கதர் தான். வா, தகுதியுள்ள மகன் யாரு, நான் அபிஷேகம் பண்ணுற மகன் யாரு, கர்த்தருடைய பிள்ளையாக யாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பெர்சனிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆளுகை தன்மை கொண்டவனை கர்த்தர் தேடுகிறாராம். ஆளுகை தன்மை கொண்டவனை கர்த்தர் தேடுகிறாராம். ஆளுகை செய்கிறவனை கர்த்தர் தேடுகிறார். ராஜாக்களை கர்த்தர் தேடுகிறார். அவனுக்கு கூப்பிட்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை ஆளுகிறவனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் ஆண்டவருக்குள்ள வரதில் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்குள்ள வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு ஞானம் அடைந்து அறகுறையாக நம்ம வாழக்கூடாது. பிசாசு நம்மளை என்ன செய்வான், மேற்கொண்டு போயிடுவான். ஏற்கனவே உலகத்தில் இருக்கவனும் அறகுறையாக இருக்கும். அதனால் அவனுக்கு எப்போ எந்த கேரண்டி கிடையாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்துட்டு என்னவா இருக்கக்கூடாது, அறகுறையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்கவர்களாக இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க ஞானமுடையவர்களாக நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் என்ன செய்யும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் நம்மை இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், ஆளுகை செய்யும்படியாக. ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்றார். பூமியை, சமுத்திரங்கள், பூமியை, வானம் எல்லாவற்றையும் ஆளும்படி. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவர் அனுப்பி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்காரு, தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்காரு. இப்போ பூமியிலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக அவருடைய மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாம் செய்யணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்ம இங்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். அப்போ ஆண்டவருடைய வேலையை செய்கிற நாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆண்டவர் செஞ்ச வேலையை செஞ்சுட்டாரு. அந்த ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை நாம் இந்த பூமியில் அவருடைய சார்பாக நாமும் கர்த்தருக்கு பிள்ளை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருக்கு பிள்ளை தான். கர்த்தர் எப்படி அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு எப்படி வல்லமையை கொடுத்துருக்காரோ அதே வல்லமையை கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே கொடுத்துருக்கிறார். அதனால இயேசு சொன்னார், அவர்களை நாம் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஆளுகையை நான் இவன் ஒருவன் எடுத்துக் கொள்கிறான். ஆளுகை என்பது புது சிருஷ்டிக்கு ஒப்பாக இருக்கிறது. புது சிருஷ்டியாக இருக்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அநேக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, கோபத்துக்கு அடிமையாக இருக்கிறார். என்னவா இருக்காங்களா, கோபத்துக்கு எத்தனை பேர் அடிமையாக இருக்கீங்க?
கோபத்துக்கு அடிமையாக இருப்போம். அது பிசாசினுடைய கிரியைகள். கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருப்போம். ஆனால் கோபம் வந்துட்டா என்னவா மாறிடும்? புது சிருஷ்டியில் அப்படியே மாறி பழைய சிருஷ்டியாக வந்துடும். இப்போ கோபம், வைராக்கியம், வைராக்கியத்தை நம்ம உடைச்சிடணும். அதை ஒரு பிரதர் என்ன சொல்லுவார், கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம்னா கொஞ்சம் கூட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, சூடு சொரணை வெக்கமா இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம ஆண்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவார் லேட்டாக. ஏன்? யார் என்ன பேசினாலும் என்ன செய்யக்கூடாது, கண்டுக்கவே கூடாது. உலகம் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில், அது மாதிரி இன்றைக்கி பூரா குறைச்சாலும் சூரியன் எந்த பதிலும் சொல்லாது. அதுபோல் உலகத்தில் இருக்கவங்க நமக்கு நம்ம மேலே எந்த கோபப்பட்டாலும் அந்த கோபத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஆன்சர் பண்ணக்கூடாது. சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்கள் கோபம் என்ன செய்யணும், அடங்க வேண்டும். சண்டைகள், வைராக்கியங்கள், பகைகள், இவையெல்லாம் பழைய மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. நம்ம பழைய மனுஷன் சண்டை இருந்துச்சு. இந்த பழைய மனுஷனை நாம் கலைந்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் என்ன செஞ்சிடணும், உடுப்பை பழைய ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு புது ட்ரெஸ்ஸை போடுறது போல பழைய வஸ்திரத்தை கலைச்சி விட்டு புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் புது சிருஷ்டியில் இந்த ஆளுகை என்பது இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். கோபத்தை ஜெயிக்கணும், சண்டையை ஜெயிக்கணும், வைராக்கியத்தை ஜெயிக்கணும். பிசாசு நமக்கு விரோதமாக செயல்படும்போது இவை எல்லாவற்றையும் நமக்கு தூண்டி விட்டு நம்மளை என்ன செய்வோம், வேடிக்கை பார்ப்போம். அதனால் இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், சாலமோன் என்ற ஒரு ராஜா இருந்தான். ஆண்டவர் அவனை நினைச்சாரு, அவனுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார். அவனை இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய வரிசையில் அவனை தெரிஞ்சுக்கிட்டார். தாவீதுக்கு அப்புறம் சாலமோனை என்ன செஞ்சார், அந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, உன் சந்ததியிலே ராஜாக்கள் ஒளிந்து போக மாட்டார்கள். அரியணையில் உட்காருகிற ராஜா உன் சந்ததியில் எவனா ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பான், அவன் அந்த சந்ததி ஒளிந்து போகாது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், அதே வரிசையில் வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும். அவர் ஒரு ராஜா தான். அப்போ அந்த ஆண்டவர் வந்து சாலமோன்கிட்ட கேட்குறாரு, வாசிங்க 2 நாளாகமும் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ரெண்டு நாளாகமும் 1 அதிகாரம் 2வது வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்ய பாரத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்து, தேவனாகிய கர்த்தர், நல்ல நோட்டீஸ் பாயிண்ட், அவனோட இருந்து. சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் அவனுடனே யாரோட இருக்கிறான்? எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளை என்று கர்த்தர் அங்கீகரிக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன வார்த்தை இருக்கும், கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சாலமோன் கூட அவனோட இருந்து, வாசிங்க, அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஏன் அவனை மிகவும் பெரியவனாக்கினார்? அவன் எப்படி பெரியவனானா? சாலமோன் வந்து பெரிய ராஜா தான், ஆனால் அவன் உயர்வுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது. அடுத்த வருஷத்தை வாசிங்க. சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளுக்கும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவனும் அவனோடு கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைகளுக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து சொன்ன வசனத்தை 2 நாளாகமும் 2வது அதிகாரத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும், ஆண்டவர் கேட்பார் அவன்கிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அது எந்த வசனத்தில் இருக்கு? 2 நாளாகமத்தில் தான். நான் உனக்கு ஏதாவது அன்று ராத்திரியிலே தேவன் அந்த வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே
தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரியில் சாலமோனை ஆண்டவர் கனவுல தரிசனமாகிறார். அப்போ அவன்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன விரும்புறியோ அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு தர்றேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா பாருங்க, வாசிங்க. சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் என் தகப்பனாகிய தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை கிருபை செய்து என்னை அவன் அவன் ஸ்தானத்திலே என்னை ராஜாவை மாற்றிட்டீங்க. என்னை என்ன ஆக்கிட்டீங்க? ராஜாவை ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு நாமளும் என்னவா இருக்கோம்? ராஜாவை மாற்றிட்டோம். ஆனால் ராஜாவை மாறினது முக்கியம் கிடையாது, நமக்குள்ள ஆளுகை இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ராஜாவாக இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ராஜாக்களும் ஆட்சியாளரும் ஆக்கியிருக்கேன்னு சொன்னார். நான் ரசிக்கப்பட்ட பின்பு ராஜாவாக மாறி இருக்கோம். ஆனால் ராஜாவாக மாறினா ராஜாவுக்குரிய ஞானம் தான் நமக்கு இல்லை. அதனால தான் உலகத்தில் நாம் தோற்று போகிறோம். இப்போ சாலமோன் ராஜா ஆகிட்டான், ஆனால் வயசு கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உனக்கு நான் என்ன ஏதாவது செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னார். அப்போ அவன் சரியான காரியத்தை தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க. ராஜா என்று எனக்கு பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதனால் எதையும் சாதிக்கணும்னு அவன் நினைக்கல. அவன் இது எல்லாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஞானம் இல்லை என்றால், ஹல்லேலூயா, நான் என்ன செய்ய முடியாது? ஆள முடியாது. ஞானம் கூப்பிடுவது இல்லையோ? அப்போ ஞானம் நமக்கு இல்லைன்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல வெற்றி பெற முடியாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. நாம் இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டில் அங்கே அநேக பிசாசுகளுடைய தடைகள், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் என்ன செய்யுது? நம்மளை கீழே தள்ளுது. 2 அடி மேலே ஏறினா 3 அடி கீழே இறங்குறோம். ஏன்? ஞானம் இல்லாதனாலே. ராஜா ஆக்கிட்டாரு ஆண்டவர். அவர் தான் சொல்கிறான், ஆண்டவர் என்னை ராஜா ஆக்கிட்டீங்க. ராஜா ஆக்கினா பத்தாது, அதற்குரிய ஞானம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அவன் என்ன கேட்குறான் பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க, 9ஆம் வசனத்தை. இப்போதும் நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக தேவரீர் தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும், ஹல்லேலூயா, நோட்டீஸ் பாயிண்ட், ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தரும். அப்போ ஞானம் என்பது என்ன? பரலோகத்திலே கர்த்தர் தருகிறது தான் ஞானம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வருகிறது ஞானம். அறிவு என்பது இந்த பூமியை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் இப்போ அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, பரலோகத்தின் ஞானத்தையும். அதனால தான் நீதிமொழிகள் அவன் எழுதினான். உன்னத பாட்டு யார் எழுதுனது? சாலமோன் எழுதுனது. நீதிமொழிகள் அவர் எழுதின நீதிமொழிகள் இது வரைக்கும் யாரும் அடிச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு புத்தியாக எழுதினான். அப்போ என்ன சொல்லலாம் பாருங்க, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதவன் யார்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? வாசிங்க, அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இந்த ராஜாக்களுக்காயிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் இருந்தா, நீ தேவனுடைய ஞானம் உள்ளவளா இருந்தா, கர்த்தரே உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன வேணும்? அந்த ஜனத்தை ஆளுவதற்கு, அப்போ நம்ம ஆளுகை உடையவர்களாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு, பிசாசின் தந்தை யோசனை ஜெயிப்பதற்கு தேவனுடைய ஞானம் எனக்கு வேண்டும் என்று அவன் சாலமோன் கேட்டான். இன்னைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே உடைய ஞானத்தை எனக்கு விளங்க போகணும். இந்த பகுதியில் என்னை வச்சுருக்கீங்க, இந்த பகுதியை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகார வல்லமையை முறியடிப்பதற்கு எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. என் தரித்திரத்தை, என் வறுமை, என் கடன் எல்லாவற்றையும் போக்குவதற்கு எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. நான் ஜெயிக்கணும். நான் என்னை இந்த உலகம் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கென்று தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது,
எந்த ஒரு மனிதனையும் நாம் அடிமையும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்ம எப்படி வச்சுக்கலாம், ஆளுகை செய்வதாக. அப்போ ஞானம் இருந்துச்சுன்னா ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நம்மை தேடி ஓடி வரும். ஹல்லேலூயா. ஞானம் இருந்துச்சு என்ன வரும்? நம்மை தேடி வையெல்லாம் ஓடி வரும். ஞானத்தை ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நாம் தேடி ஓட போகணும் அவசியம் இல்லை. நீ கர்த்தருடைய ஞானமுள்ள பிள்ளையாக நீ இருந்தா, கர்த்தர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தால், அவளை வார்த்தைக்கு நடந்தா, ஐஸ்வர்யம் உன்னை தேடி வீட்டுக்கு ஓடி வரும். ஹல்லேலூயா. உன் மடியிலே நன்றாக அளந்து போடுவார்கள். அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் உன் மடியிலே அளந்து போடுவார்கள். ஐஸ்வர்யத்தில் நீ ஓட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா ஞானம் உனக்குள்ள ஆரம்பிக்குது. அப்போ தான் யூ ஆர் எ விஸ்டம். நீ விஸ்டம் உள்ளவனாக இருக்கா. யூ ஆர் பெர்சனிஃபிகேஷன். நீ ஆளுகை செய்கிற தகுதியுடைய ஆளாக இருக்க. கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிற தகுதியுடைய ஆள் நீ தான். அப்போ ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற தகுதியுள்ள ஆளா கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியங்களெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அறிந்து கொள்ளாதனால ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இதற்கென்று கர்த்தர் அழைக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஏன் அனுப்பினார்னா, இந்த பூமியிலே பிசாசின் ராஜ்யத்தை ஜெயிப்பதற்காக அனுப்பினா, ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம எதுக்கு அனுப்பியிருக்காரு? இந்த ராஜ்யத்தை என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்திருக்காரு. நம்ம சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சுதந்திரிப்பது என்பது உன் கையில் இருக்கிறது. ஆள வேண்டும் என்பது உன் கையில் இருக்கிறது. இதுக்கு தேவையானது ஞானம். அந்த ஞானம் ஆண்டவராக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அந்த ஞானம் யார்? வேறு யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு பயந்தினா ஞானம் ஆரம்பிக்குது. வார்த்தை நடந்தினா ஞானம் உள்ளவனாக இருக்கிறார். எந்த காரியத்தை செய்தாலும் ஞானம் உள்ளவனாக செய்ய வேண்டும். ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஞானம் தன் வீட்டை கட்டி சித்திரம் தீர்த்து அப்படின்னு போட்டிருக்கு. 2வது அதிகாரம் வாசிங்க. நீதிமொழிகள் 2 வாசிங்க. 2:1 வாசிங்க. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும். நான் சொல்றது நீதிமொழிகள் 2. டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம். நான் முடிக்க வேண்டிய நேரத்துக்கு. என் மகனே, ஆ நீ உன் செவியை என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு ஞானத்திற்கு. என் மகனே, ஆண்டவர் சொல்றார், என் மகனே நீ உன் செவியை எதற்கு சாய்க்க வேண்டும்? ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. உன் இருதயத்தை புத்திக்கு கொடு. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உள்ளத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை போல செழுது போல தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நடங்க. அப்பொழுது ஞானம் உங்கள் வீட்டை தட்டும். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஆளுகை செய்வீங்க. ஆமென். அப்போ அந்த ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ராஜாக்களாக தான் இருக்கிறீங்க. அதனால் ஒரு நாள் நீங்கள் நான் புத்தி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், நான் பெரிய படிப்புலாம் படிக்கலை, 1வது 2வது தான் படிச்சிருக்கேன் நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்க எல்லா ஞானத்துக்கும் பெரிய ஞானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதே. ஹல்லேலூயா. அந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்களே ஞானம் உள்ளவர்கள். அதனால் ஆளுகை உடையவர்களாக இருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆட்சி செய்யுங்கள். பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து அவன் தரித்திரத்தை உங்களை விட்டு விரட்டுங்கள். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் சம்பாதியுங்கள். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள